மார்கழி தொடங்கும் முன்பே குளிர் தொடங்கியிருக்கும் நிலையில் பனியின் தாக்கத்தை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். பனி நேரத்தில் அதிகமாக வெளியே விடாதீங்க, ஃபுல்லாக போட்டுக்குங்க, தயிர் மோர் கொடுக்காதீங்க, சுடுதண்ணி காய வச்சு கொடுங்க. பனிக்காலத்தில் அதிகமாக வெளியில், அதாவது 6 மணிக்கு மேலே குழந்தைகளை வெளியே விடுங்க. ஸ்கூல் போகிற போதுமே சுடுதண்ணி காய வச்சு வாட்டர் கேனில் ஊற்றி கொடுங்க. காதில் போச்சுன்னா சளி பிடிக்கும். அது சளி பிடிச்சதுனால மறுபடியும் டாக்டர் போக வேண்டிய வரும். டாக்டர் போகும்போது 50-100 செலவு பண்ணோன்னு அதுக்கு 2 நாள் மருந்து சாப்பிட வேண்டாம்பாங்க. படத்து இருந்தால் சரியாக போயிடுவாங்க. அது திப்பிலி ரசம் வச்சு குடிச்சோம்னா உடம்பு நல்லா கேட்கும். சளி பிடிச்சதுக்கு அதை அவங்க ஏற்றுக்கணும். அது திப்பிலினா என்னென்னு தெரியாது ஜனங்களுக்கு. அதை வச்சு குடிக்கலாம், கொள்ளு ரசம் வச்சு குடிக்கலாம். சளி பிடிச்சதுக்கு குடித்த பிற்பாடு இதெல்லாம் செய்யக்கூடிய கருத்து முறைகள். குழந்தைகளுக்கு கம்பல்சரி சுடுதண்ணீர் கொடுக்க வருங்க. பச்சை தண்ணி தலைக்கு ஊற்றக்கூடாதுங்க, காய வச்சு தண்ணி ஊற்றலாங்க. ஸ்கூலுக்கு வாட்டர் பாக்ஸில் சுடு தண்ணி ஊற்றி கொடுக்கலாங்க. அவங்களுக்கு இந்த இனிப்பு ஐட்டங்கள், ஐஸ்கிரீம், ஜில்லு ஐட்டம் எதுவுமே கொடுக்காம இருந்தால் அவங்களுக்கு இந்த பனி காலத்தில் அவங்க நோயிலிருந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். குழந்தைகளுக்கெல்லாம் பனி ஃபுல்லாகிலிருந்து சொட்டு வரைக்கும் போட்டுக்கலாம். காலைல 6 மணிக்கு ஏந்திரிக்கும் போது குழந்தைகளுக்கு வெந்நீர் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது முக்கியம். குழந்தைகளுக்கு குளிஞ்சு கொடுக்கலாங்க. 2வது, சாப்பாடு விஷயத்தில் இந்த அசைவ பொருள் அதிகமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த கீரை விதைகளை அதிகமாக, கீரைகள், பாலுக்கு பிள்ளைகளுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். அந்த குளிர் காலத்தில் ஜலி பிடிக்கும். ஏன்னு கேட்டால் அது அசைவம்லாம் சாப்பிட ஜலி பிடிக்கும். அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. மற்றபடி நான் பெரிய மனுஷர்களுக்கும் அதான் சரி பார்த்துங்க. அந்த பனியில் சுற்று போட்டுக்கணும். முக்கியமாக சுற்று போட்டுக்கணும். இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குளிர் அதிகமாக சில பேருக்கு சிலருக்குலாம் ஜன்னி வந்துடும். இதெல்லாம் பாதுகாப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது நல்லதுங்க. மக்கள் குரல் பகுதியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.